பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தாலே நன்றிகளும் ஸ்தோத்திரங்களை எடுக்க கர்த்தர் உங்களை அலுவலாமல் ஆசீர்வதித்து பெருக செய்வார் என்று விசுவாசிக்கிறேன். இந்த அதிகாலையிலே உங்களுக்கு நன்றிகளோட ஸ்தோத்திரத்தோடு ஏறெடுக்கிறேன். என் ஆண்டவர் உங்களுக்கு இந்த ஆண்டு ஒரு மகிழ்ச்சியான ஒரு ஆண்டு, விடுதலையின் ஆண்டு, சமாதானத்தின் ஆண்டு, சந்தோஷத்தின் ஆண்டு இல்லையா? இந்த ஆண்டு அப்படி ஒரு விசேஷமான காரியத்தை எதிர்பார்க்கிறதுக்கு மேலான உன் பிரச்சனையிலேருந்து உன்னை விடுவித்து காக்க போகிற ஒரு ஆண்டு. ஏன்னா அதுக்கு ஒரே வழி, அதை மட்டும் பண்ணிட்டோம் என்று சொன்னால், அந்த ஒரு வழியில் என்ன இருக்குதுன்னா, தன் பாவங்களை மறைக்கின்ற வாழடைய மாட்டான், அறிக்கை செய்து விடுவன இறக்கம் பெறுவான். ஒரு விஷயத்தை விட்டுட்டு வெளியே வரணும். அப்போ வெளியே வரும்போது சொல்கிற தேவனுடைய ராஜ்யத்தை அதை நீதியை தேடுங்க, அதுக்கப்புறம் இவைகளும் உனக்கு கொடுக்கப்படும். வெளியே வரணும் இல்லையா? நீதிமொழி புத்தகம் 28ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தின்படி அப்போ வெளியே வரும். தன் பாவங்களை மறைச்சி ஒழித்து வைக்கக்கூடாது. அதை அறிக்கை செய்து விட்டு வெளியே வந்தால் இரக்கம் பெறக்கூடிய சூழ்நிலை நமக்கு வரும்போது, அது வந்தவுடனே என்ன பண்ணுங்க, நீங்கள் வேதத்தை படிங்க. நல்ல முழங்கால் போட்டு சோத்திர பலிகளை சொல்லிக்கொண்டே இருங்க. அப்போ சொல்லப்படுமோ மனதிலிருந்து எழும் சில பாவத்துடைய காரியம் சிந்தனைக்கு கொண்டு வருவார். நீ நல்ல சோத்திரம் பண்ணி நீ கண்ண முடி யாருக்கிட்டே சொல்லணும், நீ பாட்டு சோத்திரம் சொல்லினே இருங்களேன். நீங்கள் என்னென்ன பாவம் பருவ காலத்துலேருந்து இது வரைக்கும் செய்த பாவங்கள் முழுவதும் தேவன் நினைவுபடுத்துவார். நினைப்படுத்தும் ஒவ்வொரு பாவத்தை நினைப்படுத்த நீ அறிக்கை செய்து கொண்டு இனி எப்படிப்பட்ட பிரச்சனை நான் மாட்டிக்கொள்ளாதபடி என்னை விலைக்கு காரு என்று சொன்னால் நிச்சயமாக எல்லா விஷயத்திலிருந்து விலைக்கு உன்னை காப்பார். அப்போ அறிக்கை செய்யணும் இல்லையா? அப்போ முதல்ல தேவனுடைய ராஜ்யத்தை அதை நீதி தேடி. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா வேதத்தை கண்டிப்பாக படிச்சாகணும். ஃபஸ்ட்டு அறிக்கை, சோத்திர பலிகளோடு அறிக்கை செய்த பிறப்பாடு அப்புறம் நம்ம இயேசு கிறிஸ்து நாமத்தாலே உமக்கு விரோதமாக உருவாக்கப்படுகிற ஆயுதமான வானமண்டல பொல்லாத ஆவியோ இல்லை மந்திர சூனிய கட்டுகளோ எவைகள் இருந்தாலும் அவைகளை மத்திய 18 வார்த்தையின்படி நான் கட்டுகிறேன் என்று இயேசு நாமத்தில் கட்டினால் அது கட்டப்படும். அது மீண்டும் உன்னை தொடாதபடி காத்துக்கொள்ளும். ஊழியம் செய்கிறது மட்டும்தான் உங்களுக்கு தெரியும். இந்த ஊழியத்தின் மத்தியில் எத்தனையோ பிரச்சனைகள், எத்தனையோ அவமானத்தை பார்க்க முடியும். ஒரு காலத்தில் இந்த அவமானப்படுத்திட்டார்கள் என்று ஒரு கோபங்கள் இருந்து அதெல்லாம் கிடையாது. இப்போ நம்ம ஏன் அங்கே இருக்கணும்? அவைகளை விட்டு வெளியே வருவோமே. வெளிப்பாடு புத்தகத்தில் படிக்கப்படும் 18ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் படிக்கப்படும் போது ஒரு வானத்திலிருந்து ஒரு சத்தம் ஏற்படுகிறது, அவைகளை விட்டு வெளியே வா. அப்போ வந்தால் தானே வரப்படமோ ஒரு தீர்மானிக்கிறேன், எத்தனைக்கெல்லாம் செலவு பண்ணியிருக்கிறேன், பயங்கரமாக எதுக்கோ எடுத்து செலவழித்து இதுக்கு கடன்பட்டேன், இதுக்காக கடன்பட்டேன்னு சொல்லி ரொம்ப வருத்தப்படுவது அதிகம். அப்போது நான் ஒரு யோசித்தேன், பல ஜனங்களை பல மக்களை பார்த்து பல இடத்துல கேட்கப்பட்ட காலங்கள் அநேகம். ஒரு சிலர் கொடுத்தாங்க, அது இப்போ எனக்கு கிறிஸ்மஸ் காலில் இதுக்கு அதுக்கு செலவு பண்ணும்போது அது கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து செலவு பண்ணிட்டோம். இருந்தாலும் இல்லை, ஒரு விஷயத்துக்காக நான் துவக்கின அந்த காரியம் தோல்வியடையணும் இல்லை, அதிலேருந்து விலைக்கு வரும்போது இந்த காரியத்தை செய்து முடிப்போமே அப்படின்னு நான் இதுக்காக முயற்சி எடுக்கும்போது கர்த்தர் இதை கொஞ்சம் தான் இருக்குது. சிறுக விதைப்போன் பெருக அறுப்பான்றதை போல் இருக்கிற சின்ன காணிக்கை எடுத்து அந்த வேலையை துவக்கிறேன். அப்போ இந்த ஆலயத்தை என்ன பண்ணலாம், அதெல்லாம் போட்டுடலாம்னு சொல்லி இன்னைக்கு யோசிக்கிறேன். இன்றைக்கி அதிகாலையில் எழுந்து வர சபைக்குள்ளே மழை பெய்து கொண்டிருக்கிறது. இந்த மழை வரும்போதெல்லாம் ஒரு விதமான பயம் வரும். ஏன்னா இன்னைக்கு மழை பெய்யுது, நாளைக்கு சபை நடக்குமா, அப்படி சபைக்கு வரும்போது ஜனங்கள் மாத்திரம் சாரல் படுமா, இல்லை இந்த தண்ணியை எந்த வழியாக போகுது, இதுக்காக இதை சரி பண்ணணுமா, அதுக்காக இதை சரி பண்ணணும், எப்போது இதயத்தில் ஓடிக்கொண்டிருக்கிற ஒரு விசேஷமான காரியம் என்னடானா, இந்த கடந்த ஆண்டு முழுவதும் மழை பெய்து கொண்டே இருந்தது. சில ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த மழை இல்லைன்னு சொல்லி முழங்கால் போட்டு ஜெபித்து வெற்றி பெற்றதும் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமந்தான். 2017ஆம் ஆண்டில் தாகத்துக்கு தண்ணி தீர்க்க ஆடு மாடுகளுக்கு கூட தண்ணி கிடையாது. சுருண்டு எங்கே பார்த்தாலும் மாடுகள் நின்று விழுந்து போனது, மரித்து போனதெல்லாம் பார்த்தோம். அதுக்கு என்ன பண்ணோம்? எங்களால் ஒரு கிணறு வெட்டி தண்ணி கொடுக்க முடியாது. முழங்கால் போட்டு கடவுளத்தை கேட்டால் வானத்தில் தேவன் வாசல் திறப்பார் என்று சங்கீதம் 78ஆம் சங்கீதப்படியாக 23ஆம் வசனத்தின்படி வானம் திறக்கப்பட்டது, பூமியெல்லாம் பண்ண தேசத்தில் மழை, ரொம்ப மழை. அப்போ சந்தோஷத்து ஒரு மழை. அப்போது தேவனுடைய ராஜ்யத்தை அதை நீதித்தேனா அதுக்கப்புறம் இவைகளை கொடுக்கப்படும். எவைகள் கொடுத்தாரு? தாகம் தீர்க்கும்படி வானத்திலேருந்து வானம் திறக்கப்பட்டு மழையாக பெய்து அநேக இடத்துலேருந்து ஒரு அதிசயம் நடந்தது. அதை தான் மிகா 15 சொல்லுவார், உன்னை மறுபடியும் அதிசயங்களை காண பண்ணுவேன் என்று சொன்னால், உன் வாழ்க்கையில் ஒரு அதிசயம் வேண்டுமா என்று சொன்னால் என் தேவனிடத்தில் நீ அர்ப்பணிக்கணும். சிறுமைப்பட்ட மனிதனுடைய நம்பிக்கை ஒரு நாளும் கெட்டு போகாது. நீ சங்கீத புத்தகத்தில் 9ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் வாசித்து பாருங்கள். சிறுமைப்பட்டவன் நம்பிக்கை ஒரு நாளும் கெட்டு போகாது. என்ன சூழ்நிலை ஆரம்பிச்சிருக்கு, இப்போ நான் ஒரு காரியத்தை ஆரம்பிச்சிருக்கிறேன், இதுக்காக இவ்வளோ இருக்கும். அப்போ இன்றைக்கி ஒரு தம்பிக்கு ஃபோன் எடுக்கிறேன். அவர் பார்த்தோன்னா
நிறைய ரேடியோ செட்டில் போட்டு நல்லா ஒரு மகன் இது சமயத்தில் தான் திருமணம் நடந்த அந்த மகனுக்கு. அப்போ அந்த மகனுக்கு கொடுத்து நான் பேசப்படும் போது அவர் ஒன்றே ஒன்று சொல்ல, பார்த்த உடனே ஃபோன் பண்ணு சொன்னார் அவர், ஐயா அது என்னன்னு சொல்லுங்கள், அதுக்கு வேண்டியதை பார்ப்போம். கொடுப்போன்னு வரல, பார்ப்போம். அப்போது அந்த விசேஷமான வார்த்தை என்ன ஆகுதுன்னா, நம்மளை இன்னும் விசுவாசத்தில் வளர்ச்சி அடைய உதவி செய்கிற கர்த்தர் அவர் மூலியமாக நம்மளுடைய கேள்விக்கு பதில் வருது. அதான் கேளுங்கள் அப்போது கொடுக்கப்படும். அப்போ எதற்காக இந்த ஆலயத்தை கட்டி முடிக்கக்கூடிய சூழ்நிலைக்கு சில மாதத்துக்கு முன்பாக அவர் அறிக்கை பண்ண காரியத்துக்காக சொல்லப்படும் போது அதற்கு கர்த்தர் செய்து முடிக்க ஒரு உதவி செய்கிறார். அப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நீங்கள் எப்படிப்பட்டவர்களாக்கும் இந்த உலகத்தை கொடுத்து ஒத்து பார்த்து கொண்டிருக்கேன். இன்னார் காலத்தில் இவங்க நம்மளை அவமானப்படுத்தினார்களே, நாங்கள் பண்ண கஷ்டங்கள் என்ன, நாங்கள் பட்ட கடத்துக்கு யாருமே உதவி செய்யலையே, நாங்கள் பார்த்த வீடு இல்லாத தவிக்கிறேன், பிள்ளைகள் படிக்க வைக்க முடியாது தவிக்கிறேன், யாரும் ஒத்தாசு வரல என்று பல கவலை கொடுத்து கத்தெடுத்து சொல்லி கொண்டிருந்தால் வருத்தப்பட்டு பாரசுமார்கள் என்னிடத்தில் வாங்க, உனக்கு நான் இறைப்பார்ல தருவேன். மத்திய புத்தகத்தில் 11ஆம் அதிகாரத்தில் தெளிவாக திட்டமாக ரொம்ப அழகாக இருக்கும். அப்போ என்னன்னா, அப்போ எப்படி அழகாக இருக்குன்னா, அப்போ வருத்தப்பட்டு பாரதம் நீங்கள் எல்லாரும் என்னிடத்துல வாங்க, யார் எத்தனை பேர் கஷ்டப்பட்டு மத்திய புத்தகத்தை பற்றி போகும்போது என்னிடத்துல வந்தால் உனக்கு நான் இணைப்பாரில் தருவேன். அப்போ வரணும் இல்லையா? எத்தனை பேர் வரோம் இன்னைக்கு? எத்தனை பேர் வரமாட்டோம்? இன்னைக்கு வறுமை வந்தால், போராட்டம் வந்தால், பிரச்சனை வந்தால் அப்போ தான் போய் என்ன பண்ணுறோம், ஜெபிக்கிறோம். ஆனால் வான்றார் வருத்தத்தோடு பாரத்தோடு துவக்கத்தில் நீ வந்து பாரு. பிரசங்க புத்தகத்தில் 7ஆம் அதிகாரம் 8ஆம் வசனப்படி ஒரு காரியத்தை துவக்கத்தில் பாரு, முடிவு நல்லா இருக்குன்றாரு. இன்றைக்கி ஒரு கவலை நிறைய வரும் இல்லையா மனுஷன் இதயத்திலிருந்து. தந்திரமாக மனுஷன் பேச பார்ப்பான். ஏன்னா மனுஷனுடைய ஆலோசனைகள் வீணானது கர்த்தர் அறிந்திருக்கிற சங்கீத புத்தகத்தை 94ஆம் சங்கீதம் 11ஆம் வசனம் படி சிலர் பேசுவாங்க. இந்த டெலிஃபோன் மூலியமாகவோ இல்லை ஏதோ ஒரு மூலியமாக நேரடியாக பேசப்படும் போது ஒரு மனிதன் மற்றவனை ஏமாற்றக்கூடிய வார்த்தைகள் எத்தனையோ இருக்கும். ஏன் அது சில விஷயத்தை தேவன் நம்ம விலைக்கு காத்து கொண்டு வராரு, நன்றி சொல்லி போய்கொண்டே இருக்கணும். அப்போ தான் நீ என்ன வேண்டிக் கொள்ளுகிறியோ கேளுங்கள் அப்போது கொடுக்கப்படும் என்று எதை இது வரைக்கும் தடப்பட்டிருக்கோ அந்த வாசலை கர்த்தர் திறப்பார். சங்கீத புத்தகத்தில் படிக்கிற 78ஆம் சங்கீதம் 23ஆம் சொல்லும்போது வானம் திறக்கப்பட்டது, தேசத்தில் மழை வருது. 1 ராஜாக்கள் புத்தகத்தில் 18ஆம் அதிகாரத்தில் கையளவு மேகம் புறப்பட்டு வந்தால் தேசத்தில் மழை 3 வருஷம் 6 மாதத்தின் மழையை விசாலமாக பெய்யும்படி தேவன் கட்டளையிட்டார். பார்க்குற அன்பு சகோதர சகோதரியில் நிறைய வசனங்கள் உங்களுக்கு கொடுத்து கொண்டு நீ பார்த்து கொண்டு இருப்பீங்க, தப்பே கிடையாது இல்லை. ஆனாலும் விசுவாசம் என்ற அந்த புத்தகத்தை நீ எடுத்துக்கொள்ளப்பட்டதான். உன் கஷ்டத்தையும் உன் நெருக்கத்தையும் கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார் இல்லையா? வருத்தப்பட்டு வாரசம் நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாங்க இணைப்பாடில் தருவேன்னு சொல்கிறான்னு சொன்னால் அந்த வருத்தம் எங்கேருந்து வந்தது? அப்படியே மத்தியில் பார்ப்போமா? அந்த மத்திய புத்தகத்தை படிக்கப்படும் போது வருத்தப்பட்டு வாரசமாக என்னிடத்தில் வாங்கணும் போது நீங்கள் என்னிடத்தில் வருவங்க நான் புறம்பாக, யோவான் புத்தகத்தில் ரொம்ப நல்லா இருக்காங்க. அப்போ நான் புறம்பாக, அப்போ தள்ளுவதில்ன்ற ஆண்டவர். அப்போ நம்ம எங்கே இருக்கிறோம்? 6ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம் படிக்கப்படும் போது அப்போது என்னிடத்தில் வந்து நான் புறம்பாக தள்ளுவதில்லை. அப்போ இங்கே படிக்கும்போது இங்கே யோவானில் 6ஆம் அதிகாரம் 37 அப்படி சொல்கிறாரு. ஆனால் மத்திய புத்தகத்தில் படிக்கப்படும் போது சொல்கிறாரு, வருத்தப்பட்டு பாரசமாக நீங்கள் எல்லாரும் என்னிடத்துல வாங்க, உங்களுக்கு நான் இணைப்பாள தருவேன்னு. அப்போ சொல்ல காலத்தில் என்ன நடந்து தெரியுமா? 2000 பேர் பசங்க கட்டி முடிச்சதுமே ஞானஸ்தானத்துக்கு ஆயத்தமானாங்க. அப்போ எப்படி ஆயத்தமானாங்க? இந்த பாருங்க, படிக்கிற மாதிரி, வருத்தப்பட்டு பாலசுமார்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இணைப்பாரில் தருவேன் என்று சொல்லி மத்திய 11ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை படிக்கிறோம். அந்த வருத்தமும் பாரத்தோடு கலங்கி நிற்கிற அன்பு மகனே, தேவனுடைய ராஜ்யத்தை நீதி அதை தேடி பாருங்க. வேத புத்தகத்தை கண்டிப்பாக படித்து பாருங்க. நீ படிக்க படிக்க ஒவ்வொரு நாளும் படித்து நீ எல்லா காரியத்தை முன்னும் அறிக்கை செய்து கொடுக்க நீ நினைப்பதற்கு மேலான ஒரு அதிசயங்கள் மிகா 7:15 படி செய்வார். நிச்சயமாக இந்த ஆண்டு எதெல்லாம் கொடுத்து நீ கவலைப்பட்டு கடந்த ஆண்டு கலங்கனியோ அந்த சஞ்சலத்தை மாற்றி உன்னை சந்தோஷப்படுத்த போகிறார். உன் புலம்பலை ஆனந்த கழிப்பாக மாற்றப் போகிறார். சங்கீதத்தை சொல்ல 30:11 உன் புலம்பலை ஆனந்த கழிப்பாக நான் மாற்றப் போகிறேன் என்று சொன்னால் தேவனுக்கு முன்பாக வேதத்தை படி, அறிக்கை செய், அற்புதத்தை பெற்றுக்கொள். இல்லைன்னா அந்த உலகத்தால் நம்ம தள்ளப்பட்ட கல்லாக இருக்கிற மூலக்கல்லாக கர்த்தர் உன்னை மாற்றிருக்கிறார். பக்கத்தில் அன்பு சகோதர சகோதரிகளை, உங்களை மூலக்கல்லாக கர்த்தர் மாற்றிருக்கிறார். நல்லா தெரியுங்க. நீங்கள் விசுவாசித்தால் தள்ளப்பட்டா இருந்த கல் உன்னை மூலக்கல்லாக, ஆனால் தீமையானதல்ல நன்மைக்குரிய காரியத்தை நினைத்து நீ திரும்பினால் கர்த்தர் உன் அதிசயங்கள், உன் தகப்பனின் தாயை கனப்படுத்தினால் உன் வாழ்க்கையில் ஒரு அதிசயம் நடக்க போகுது. பாருங்க, நானே இன்னைக்கு தான் வந்து தீர்மானித்தேன். நேற்று தினத்தில் நானே மனைவி உட்கார்ந்து கொண்டிருந்தோம்.
எங்களுக்கு சில விஷயங்கள்ல தோல்வி அடைஞ்சுன்னு நினைக்க மாட்டேன், வாழ்க்கையில் அது அனுபவம் தான் நினைப்பேன். சிலர் சொல்லுவாங்க, இதுலேருந்து தோல்வி அடைஞ்சிட்டுங்க, நான் என்னெல்லாம் விசுவாசி தாண்டுவேன். அப்படி கிடையாதுங்க. ஏதோ ஒரு விஷயத்தை நான் மாட்டிக்கொள்ளாதபடி கடவுள் தீங்குலேருந்து நம்மளை விலக்கி காத்திருப்பா. அதை யோசிக்க மாட்டோம். நான் எடுத்த முயற்சியை தோல்வி அடைந்தேன், என்னை சொந்தக்காரெல்லாம் ஒத்து பார்க்குறாங்க, கெட்டு போனாலும் ஒத்து பார்ப்பாங்க, நல்லா இருந்தாலும் ஒத்து பார்ப்பாங்க, நீ கடுமையாக உயர்ந்தாலும் உன்னை என்ன பண்ணுவாங்க, ஒத்து பார்ப்பேன். அவங்களுக்கு வேலை எல்லாம் பார்க்கறது தான். இந்த உலகத்தை நீ பார்க்காத, அவைகளை விட்டு வெளியே வாழ்ந்த. வெளிப்பாடு புத்தகம் 18ஆம் அதிகாரத்து 4ஆம் வசனம் படி அவைகளை விட்டு வெளியே வாழ்ந்த. அப்படி நீ அவைகளை விட்டு வெளியே வந்தால் உன் பாதை அவர் செம்மையாக்குவார், உன் பிரச்சனைகள் சமாதானத்துக்குரியதாக மாற்றுவார். உனக்கு ஏற்பட்டிருக்க குழப்பம், சஞ்சலம், போராட்டம் ஆனந்த கழிப்பாக உன்னை மாற்றி அமைச்சு உயர்த்தும் என்று சொன்னால் முதல் என்னுடைய ராஜ்யத்தை அதை நீதியை தேடுங்கள். இல்லையா? அதிசயம் நடந்தது இல்லையா? லூக்காவில் படிக்கப்படும் போது ஒரு அற்புதம் நடந்தது, ஒரு அடையாளம் நடந்தது. லூக்கா புத்தகத்தில் 5ஆம் அதிகாரத்தை படிக்கப்படும் போது 3ஆம் வசனம் 2ஆம் வசனம் படிக்கப்படும் போது, அப்போ பேர் என்ன பண்ணுறார், கடலுக்கு போகிறார், பயணிக்கிறார், இரவு மீது பேச போகிறோம், ஒன்றும் ஆகப்படலை, கரவரமாக உட்காந்துருந்தார். இயேசு வர கொஞ்சம் படுக்க கொடுன்னு தான் கேட்குறாரு, வாழ்க்கையை கொடுன்னு தான் கேட்குறாரு, உன் ஆவி ஆத்மா சரீரத்தை கொடுன்னு தான் கேட்குறாரு, உன் வருத்தத்தையும் வாரத்தை என்னிடத்தில் கொடுன்றார். உன்னால் சுமக்க முடியாது, வருத்தப்பட்டு பார சுமரி என்னிடத்தை வாங்க இணைப்பாளர் தருவேன்னு வருத்தத்தோடு பாரத்தோடு கலைஞன் இருந்தால் இயேசுனிடத்தை அறிக்கை செய்து, இத்தனை பாரம் என்னால் தாங்க முடியாது, எனக்காக தாங்குவேன் என்று சொன்னீரே. சங்கீத புத்தகம் 118:13 படி, விழம்படி இந்த உலகம் என்னை தள்ளிச்சு, என்னை தாங்கின கத்தாவே, இனி தாங்கிறத காட்டி என்னை உயர்த்துமே என்று கேட்டுப்பார், உன்னை கத்தர் உயர்த்துவார். கடவுளுக்கு கேட்கணுங்க, நம்ம கேட்கறதே இல்லையா? நான் கடவுளுக்கு கேட்டேன்னு சொன்ன ஆண்டவரே, இந்த காரியத்தில் தோல்வி அடியில் ஏதோ ஒரு மன கஷ்டம், நான் அவசரப்பட்டு கடந்து பயணிக்கிறேன், எனக்கு தெரியல, ஏதோ நன்மை என் பிள்ளைகளுக்கு செய்யணும், என் குடும்பத்துக்கு செய்யணும், என் ஆலயத்துக்கு செய்யணும், என் ஆத்ம ஆதாயத்துக்காக நான் பண்ணப்படுறாருங்கெல்லாம் ஏதோ ஒரு அவமானம் என்னை தேடி வருது. நிறைய விஷயம் நடந்தது கடந்த நாடு முடிகிற நேரத்தில், நிறைய விஷயம். ஒரு பக்கம் ஆத்மாவுகளுக்கு ஒருத்தர் விரோதமாக எழும்பி உட்கார்றாங்க, இன்னொரு பார்த்தா குடும்பத்துக்கு விரோதமாக ஒரு குடும்பத்தை எழும்பி நிற்கிறாங்க, இன்னொரு பார்த்தா வேதத்தை படிக்க முடியாது, என் பலவீனம் என்னை தாக்கப்படுகிறது. இத்தனையும் பார்த்து கொண்டு கத்தெடுத்து தான் காத்திருப்பேன். சங்கீத புத்தகம் 99ஆம் சங்கீதம் 18ஆம் வசனம் படி, சிறுமைப்பட்டவன் நம்பிக்கை ஒரு நாளும் கெட்டு போகாதுன்னு, என் நம்பிக்கை ஒரு நாளும் கெட்டு போகாதபடி கத்தர் செய்து முடித்தார். உன் நம்பிக்கை கெட்டு போகாதபடி ஒன்று செய்து முடிக்கணுமா? கத்தரிடத்தை சொல்லி பாருங்க. உன் ஆவி ஆத்மா சரீரத்தை ஒப்பு கொடுக்கும் முன்பே அறிக்கை செய்து ஒப்பு கொடுத்து வேதத்தை படிங்க. வேதத்தை படித்து கொண்டே இருங்க. தினந்தோறும் உன்னால் 3 அதிகாரம் படிக்க முடியாது, 4 அதிகாரம் படிக்க முடியாது, ஒரு அதிகாரமாவது படிங்க. நீ படித்து பாருங்களேன். உன் சிறுமைப்பட்ட காலங்களும் துன்ப கண்ட வருஷத்தை சரியாக இந்த வேத வசனம் உனக்குள்ளே வரும்போது, நீ படிக்கிற போது அன்னைக்கே உனக்கு விடுதலை. இன்றே ரட்சகர் நாள், இன்னைக்கே சமாதானத்தை சந்தோஷ நாட்கள், இன்னைக்கு உன் குறையெல்லாம் நிறைவாக்குற நாட்களாக இருக்கும். பார்க்குற அன்பு சகோதர சகோதரிகளே, இனி எதுக்கும் போய்விடாது. 2026ஆம் ஆண்டு ஒரு மகிழ்ச்சியின் ஆண்டாக கத்த நடத்த, அதுக்கு ஒரே வழி, நானே வழியும் சத்தியம் ஜீவனமாக இருப்பேன். என்னுடைய ராஜ்யத்தின் நீதியின் தேடுங்கள், அதுக்கப்புறம் இவைகள் கொடுக்கப்படும். யோவான் 14ஆம் அதிகாரம் 6 நானே வழியும் சத்தியம் ஜீவனமாக இருக்கிறேன், யாரை பற்றியும் போய்விடாது, எல்லாத்தையும் நான் பார்த்துக்கொள்ளுன்னு என்றாரு. உன் ஆவி ஆத்மா சரீரத்தை கத்தருக்கு கொடு. உன் குடும்பத்தாரா சார்ந்து நானும் என் வீட்டாரை கத்திரவே செய்விப்பேன் என்று குடும்ப ஜெபம் பண்ணிப்பாரு. அலுவலாமல் ஆசிரியர், எந்த மந்திரத்துக்கும் எந்த தந்திரத்துக்கும் எந்த பில்லி சூன்யமானதுக்கும் நீ பயப்படாது. இங்கேருந்து நீ ஜெபித்தால் உனக்கு எதிராக ஒரு வழியாக வந்த சத்துரு, அது 7 வழியாக உபாகம் 28:7 படி அது எரிஞ்சு போயிடும். பார்க்குற அன்பு சகோதர சகோதரி, எதை கொடுத்து பயப்படாது. எந்த விண்ணப்பம் வந்தால் சோத்திர பள்ளியோட தேவனுக்கு தெரியுங்கள். கேளுங்கள், அப்போது கொடுக்கப்படும். நீ கேட்டேன்னா கொடுப்பாரு. அப்போ தேடுங்கள் கண்டறிவார். தேடி பாருங்கள், வேத புத்தகத்தை என்ன வசனம் எங்கே எனக்கு தேடி பாருங்கள். தட்டுங்கள் திறக்கப்படும் சொன்னவர், திறந்ததை கொடுப்பார். கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கண்டறிவீர்கள். இந்த ஆண்டு கண்டடிக்கிற மாதம். பல பிரச்சனைலேருந்து ஆசீர்வாதமே வரலன்னு கலங்கி நிற்கிற அத்தனை பேருக்கும் ஒவ்வொரு நாளும் எதிர்பாராத ஒரு சந்தோஷத்தை கத்தர் இதயத்துக்குள்ளே குத்து கொடுத்துருப்பாரு. சமாதானத்தை, சந்தோஷம், மீட்போம், ரட்சிப்போம், கையிட்டு செய்கிற வேலைகளோ, வேலைக்காக எதிர்பார்க்குற காரியமோ, அத்தனை காரியம் நினைப்பதற்கு மேலான ஒரு அதிசயத்தின் சத்தத்தை காது உள்ளவன் கேட்க கெடுவான் என்று அந்த காதை திறந்து ஜெபித்து கொண்டு அந்த காதன் வழியாக ஒரு சத்தத்தை கேட்க பண்ணுவார். இதை இன்று காண்கிற எகிப்தரை இனி காண மாட்டாய் என்று சொல்ல கத்தர். இன்று பார்க்குற துன்பத்தை இனி காண மாட்டாய், அப்படி ஆண்டவர் நல்லா சொல்ல, இன்று காண்கிற எகிப்தரை இனி காண மாட்டாய், இன்று காண்கிற துன்பத்தை இனி காண மாட்டாய் என்று சொல்லிட்டாரு. யாத்திராகத்தில் 14ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் படி கடலுக்கு கட்டளையிட்டாரு. என்ன பண்ணாராம்? காடையை கொண்டு வந்து சந்தோஷப்படுத்தினது போல கடலுக்கு கட்டளைத்து கரையாக்கினாரு.
கடந்து போக உதவி செய்தாரு, உன்னையும் கடந்து போக உதவி செய்வாரு. வாழ்க்கையில் எங்கே விழுந்து போனேன்னு நினைக்கிறதோடு கர்த்தர் என்னை கரமுடித்து வழி நடத்தினார் என்று விசுவாசித்தால் உன்னை நிச்சயமாக நடத்துவார். நிறைய விஷயத்தை பார்க்கலாம் பைபிள்ல இருந்து. படிக்க சந்தோஷம்தான். நான் படுத்து உறங்குறேன், என்னால் டயர்டு, வெளியே போயிட்டு வரேன். எந்த ஃபோன், யாருக்கும் ஃபோன் கிடையாது. ஒரு குறிப்பிட்ட ஆட்கள் அவங்களா பண்ணால் நாங்கள கேட்டு விசாரித்துக்கிறேன். ஏனால் எத்தனை நெருக்கடியிலிருந்து என்னை விலைக்கு காத்ததை நினைத்து கொண்டேன். 27 ஆண்டுகளாக என்னை நடத்தி வந்த கர்த்தர் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், நித்திய பிதா, சமாதான பிரபு. அந்த சமாதான பிரபை விட்டுட்டு இந்த சமாதானம் எங்கிருந்து கிடைக்கும், இந்த சமாதானம் எங்கிருந்து கிடைக்கிறது என்று யோசித்தது தப்பு என்று உணர்ந்து அறிக்கை செய்து ஒப்பு கொடுத்து, எந்த வினாடியில் ஒப்பு கொடுத்தனோ அந்த வினாடிலேருந்து பேசி கொண்டிருக்கிற இந்த வினாடி வரைக்கும் கர்த்தர் செய்து கொண்டிருக்கிறார். உனக்கு செய்யணுமா, உன் ஆவி ஆத்மா சரீரத்தை ஒப்புக்கொடு. உனக்கு செய்யணுமா, உன் பிள்ளைகளை ஒப்புக்கொடு. உனக்கு செய்யணுமா, உன் கணவன் பிள்ளைகளை ஒப்புக்கொடு. குடும்பத்துக்காக நானும் என் வீட்டாரை கத்திரியே செய்விப்பண்ணி ஜோசுவா போல் ஜெபிக்காதமை குறைகளை கத்து நிறைவேற்க கத்தின வார்த்தைகளை ஆசீர்வதிப்பார். ஜோமனம்மா, என் அன்பால் நேசிக்க நல்ல பிதாவே, கிருபைக்காக சோதரிக்கிறோம், வல்லமைக்காக துதிக்கிறோம். தேவனுடைய ராஜ்யத்தை அதை நீதியை தேடட்டமாப்பா. அநேக வாழ்க்கைகளுக்கு எல்லாம் சஞ்சல மாற்றி சந்தோஷப்படுத்தும், சகலத்தை பொருட்படுத்தி வழி நடத்து. பெரிய பிதா. ஆமே ஆமே. பார்க்குற அன்பு சகோதர சகோதரிகளை, இந்த வாரத்துக்குள்ளே எப்படியாவது தளத்தை போட்டுருவோம். தளத்தை போட்டு தேவன் ஏற்படுத்தியிருக்கிறார். அந்த எந்தவிதம் தடைபடாதபடி அதை செய்து முடிக்க குறைப்பட்டிருக்க ஒரு சில காரியங்கள். அதற்காக ஜெபம் பண்ணுங்க. அதற்காக நான் எந்த ஒரு விஷயத்தை நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் யார் இதயத்தின் திறப்பார், கொடுக்க வைப்பார், ஆலயத்தை கட்டி முடிப்போம். கர்த்தர் அதிசயம் பண்ணார் என்று சாட்சியம் சொல்லுவோம். நாம முக்கியப்படுத்தி இயேசு